சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, தேய்பிறை பஞ்சமி. இன்னைக்கு நான் வராகி அம்மனுக்கும், வராக பெருமாளுக்கும், விநாயகருக்கும் தாங்க அபிஷேகம் பண்ண போறேன். எப்பவுமே இவங்க 3 பேரையும் ஒண்ணா தான் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமிக்கு மட்டும்தான் நான் எப்பவுமே அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுவேங்க. மற்றபடி பஞ்சமியில வந்து தேய்பிறை பஞ்சமியா இருக்கட்டும், வளர்பிறை பஞ்சமியா இருக்கட்டும், 5 அபிஷேகம் என்னால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 அபிஷேகம் தான் பண்ண போறேன். அதுல முதல் அபிஷேகம் மஞ்சள் தான் பண்ணணுங்க. எப்போ எந்த கடவுளுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாலும் முதல்ல குளிர்ந்த நீர் அவங்க மேல ஊற்றி, அதுக்கப்புறம் மஞ்சள் அல்லது பஞ்சகவ்யம், அபிஷேக பஞ்சகவ்யம் சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. அததான் முதல்ல நம்ம அபிஷேகமா எடுத்துக்கணும். எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா, முதல் அபிஷேகமா பஞ்சகாவியத்தை தாங்க பயன்படுத்துவாங்க. பஞ்சகாவியம் போய் வாங்க முடியலன்னா கூட நீங்க மஞ்சள் ஆரம்பிக்கலாம். மஞ்சள் வந்து மங்களம் தரும். எந்த ஒரு காரியமாக எடுத்தாலும் நம்ம மஞ்சள்ல தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மஞ்சள்ல நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததா விபூதி அபிஷேகம் பண்றேங்க. விபூதி அபிஷேகம் பண்றதுனால நமக்கு புத்தி தூய்மையாகும். கெட்ட எண்ணங்கள்லாம் வராம தடுக்குங்க. அதுக்காக நம்ம வந்து விபூதியில அபிஷேகம் பண்ணலாம். இந்த 5 அபிஷேகமும் கட்டாயமா பண்ணணுமான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. ஒரு அபிஷேகமா கூட பண்ணலாம். நீங்க வாரம் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு அபிஷேகமா எடுத்துக்கலாம். ஒரு வாரம் மஞ்சள்லயும், ஒரு வாரம் விபூதியினால, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணலாங்க. எந்த அபிஷேகம் பண்ணும்போது நீங்க குளிர்ந்த நீர் ஊற்றும் போது கொஞ்சம் மஞ்சள் கலந்து நீங்க ஆரம்பிக்கலாங்க. ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இப்ப வந்து சந்தனத்தால நான் அபிஷேகம் பண்ண போறேங்க. சந்தனத்தால நமக்கு அபிஷேகம் பண்றதால செல்வ வளம் பெருகுங்க, ராஜபோகம் கிடைக்கும். அதனால வந்து சந்தனத்தால அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. வாரம் நானும் அபிஷேகங்களை மாத்திட்டே வருவேங்க. இப்ப வந்து நான் வந்து மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், பால் இந்த அபிஷேகம் தான் பண்ண போறேங்க. இன்னைக்கு பஞ்சமிங்கிறனால தேங்காய் மூடியில விளக்கேற்றினா ரொம்பவே நல்லதுங்க. அப்படி வந்து வசதி இல்ல, தேங்காய் மூடியில பஞ்சமி தாய்ங்கிறனால நம்ம பஞ்சமுக விளக்கு ஏத்துனா ரொம்பவே சிறப்புங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மண் பஞ்சமுக விளக்கு ஏத்துனா ரொம்ப நல்லதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா குங்குமத்தால அபிஷேகம் பண்றேங்க. குங்குமத்தால அபிஷேகம் பண்றதுனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகுங்க. எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் நல்ல வாசனையான பொருட்கள் மூலியமா நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா அவங்களோட ஆசி நமக்கு எப்பவுமே கிடைக்குங்க. நம்ம பன்னீரோ இல்ல ஜவ்வாது அல்ல பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நம்ம அபிஷேக தண்ணியில கலந்து நம்ம அபிஷேகம் பண்ணி வரலாங்க. ரொம்பவே வந்து சிறப்பா இருக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அபிஷேகம் பண்ற அளவுக்கு இட வசதி இல்லைங்க. நானே பூஜை ரூம்குள்ள தான் வந்து ஒரு பிளேட் வச்சு தான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். கீழே உட்காந்து பண்ற அளவுக்கு கூட இடம் இருக்காது. கிச்சன்ல தான் ஒரு பகுதியில தான் நான் வந்து பூஜை ரூமா செட் பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த வீடியோ கூட போட்டிருக்கேங்க. நீங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்போ நான் பால் அபிஷேகம் பண்றேங்க. பால் அபிஷேகம் பண்றதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, தீர்க்க ஆயுள் நமக்கு கிடைக்குங்க. இப்போ அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டி விட்டுருக்கேங்க. ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும். வராகி அம்மனுக்கும், ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாளுக்கும் நம்ம பஞ்சமினாலே உகந்த நாளுங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியவங்க. வராகி அம்மா பார்த்தீங்கன்னா விவசாயம் செழிக்கிறதுக்காக உதவி பண்றவங்க. வராக பெருமாள் பார்த்தீங்கன்னா வீடு, மனை, சொத்து இது போன்ற விஷயங்கள்ல உதவி பண்ணக்கூடியவங்க. நம்மளால எப்படி முடியுமோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு வாங்க. படம் தான் வைக்கணும், சிலை தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க வந்து ஒரு அகல் விளக்குல கூட அம்மாவை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சு வரலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூ தான் வச்சிருக்கேன். எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு பூ வச்சு தான் இன்னைக்கு வழிபாடு பண்றேன். என்கிட்ட இருக்கும்போது நிறைய பூ வச்சு பண்ணுவேங்க. இல்லாத போது ஒவ்வொரு பூ தான் வச்சுக்குவேன்.
இட வசதி இல்ல, இப்படி இருந்தா தான் நம்ம வந்து வராகி அம்மனை வச்சு கும்பிட முடியும் அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. இட வசதியே இல்லைனாலும் சின்னதா ஒரு படமோ சிலையோ நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு வாங்க. சிம்பிளா நீங்க எல்லா சாமிக்கும் எப்படி நீங்க வந்து பூ வச்சு தீப தூப ஆராதனை காட்டுவீங்களோ அதே மாதிரி வழிபாடு செய்யுங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சா கூட அவங்க பிரசாதமா ஏத்துப்பாங்க. நானே பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நிறையலாம் வாங்கி வச்சு நான் பூஜை பண்ணது கிடையாதுங்க. நான் திராட்சை, முந்திரி இந்த மாதிரி போய் கடையில ₹10 வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சு அப்படிதாங்க நான் இதுவரைக்குமே கும்பிட்டு வந்துட்டு இருந்தேன். இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சிருந்தா கூட அத சாமிக்கு வச்சு நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு குடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, கிழங்கு வகையோ இல்ல கடலை வகையோ அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாங்க. நீங்க அன்போட அம்மாகிட்ட ஒரு டம்ளர் தண்ணியும் மஞ்சள் தூள் போட்டு வச்சா கூட அவங்க வந்து மனசார ஏத்துப்பாங்கங்க. நான் இன்னைக்கு என்னோட ஃபைனலா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இப்படித்தான் இருக்குங்க. நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.